வணக்கம். முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் திரு விஜய் அவர்கள் எந்தவித சலசலப்புமின்றி சில அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார். நீதிபதிகளால் கரப்பான் பூச்சிகள் என வர்ணிக்கப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை அரசியலுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். நடப்பு அரசியலை அவர்களை கூர்ந்து கவனிக்கவும் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, 1952ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு கட்சி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து முதன்முறையாக கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கிறார். இதுவே உண்மையான ஜனநாயகம். மூன்றாவதாக, ஆட்சி என்பது திராவிட கழகங்களின் ஏகபோக சொத்து என்பதை மாற்றியமைத்து இளைஞர் படை உதவியுடன் புது ஆட்சியை அமைத்துள்ளார். திமுகவை அழித்துவிட்டார். அதிமுகவை இரண்டாக்கிவிட்டார். தன்னை எதிர்த்தவர்களையே தன்னை ஆதரிக்க வைத்திருக்கிறார். இது ஒரு புதிய அரசியல் சாணக்கியத்தனம். நான்காவதாக, சமூகத்தில் கடைசியாக பார்க்கப்படும் பட்டியலினத்தவருக்கும் முன்னேறிய பிராமண இனத்துக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்து யாரும் செய்யாததை செய்து காட்டி சமூக நீதியில் ஒரு புரட்சி செய்திருக்கிறார். ஐந்தாவதாக, தனது அமைச்சரவையில் மிகச்சிறிய கூட்டணி கட்சிகளுக்கும் மந்திரி பதவி கொடுத்து அவர்களை மரியாதை செய்திருக்கிறார். இனி வரும் காலங்களில் இது அனைவராலும் தொடரப்படும் என்பது உறுதி. ஆறாவதாக, முன் அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் இளைஞர்கள் ஆதரவுடன் ஒரு நிர்வாக புரட்சி ஏற்படுத்தி வருகிறார். அரசு எந்திரங்கள் பழுது பார்க்கப்பட்டு புது ரத்தம் பாய்ச்சப்படுகிறது. முதியோர் இல்லமாக இருந்த அமைச்சரவை இப்போது இளைஞர்கள் நிரம்பிய ஒரு அமைச்சரவையாக பார்க்கப்படுகிறது. ஏழாவதாக, சிறந்த நிர்வாகத்திற்கு பேச்சு மட்டும் முக்கியமல்ல, நிர்வாக திறன்தான் முக்கியம் என்பதை உணர்ந்து மேடை பேச்சுக்களை விஜய் குறைத்து கொண்டு விட்டார். தன்னுடைய ஆட்சியின் மூலமாக பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை அவர் நடத்தி காட்டுவார் என நம்புவோம்.